உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட்ல எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த பவர் அப்படிங்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். கேபினெட்ல ஒரு அங்கம் தான் எதிர்க்கட்சி தலைவர். நம்ம தமிழ்நாடுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு இபிஎஸ் அவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்பந்தமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே பாருங்க. தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள் சிலபஸுக்கு அப்பாற்பட்டு இருந்ததாகவும் குளறுபடிகளுக்கு உச்சமாக இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாது மீண்டும் குரூப் 4 மறுதேர்வை நடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பாக இபிஎஸ் வலியுறுத்தி இருப்பது என்ன விவரம்? மரிதா வணக்கம். குரூப் 4 தேர்வு என்பது தமிழகத்தில் 11 லட்சம் தேர்வர்கள் எழுதிய ஒரு முக்கியமான தேர்வாக இருக்கிறது. அந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் சமீப நாட்களில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், ஒரு 40 அல்லது 50% கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ் என்ற அடிப்படையிலே, அதாவது 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திற்குள் கேட்காமல் கடந்த காலங்கள், சங்க காலங்கள் ஆகியவற்றிலிருந்துதான் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், இவ்வாறு கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படி அந்த தேர்வை எழுத முடியும், இந்த கேள்வித்தாளை பார்த்து நாங்கள் சோர்ந்து விட்டோம் என்று பல தேர்வர்கள் புகார் தெரிவித்து வருகிறார்கள். டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திற்கும் தினசரி அவர்கள் இமெயில் மூலமாகவும் புகார்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குளறுபடிகளின் உச்சமாக இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மறுதேர்வு நடத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த 12ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த தேர்வு என்பது சிலபஸுக்கு அப்பாற்பட்டு இருந்ததாக பல தேர்வர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் இருப்பதாகவும் செய்திகள் வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குரூப் 4 பதவிகள், குறிப்பாக விஓ பதவி என்பது தமிழ்நாடு அரசின் வேர் போன்றது. ஜாதி மத பேதமின்றி ஏழை எளிய பின்னணி கொண்ட மக்கள் அரசு அதிகாரிகள் ஆக வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் தொடர்ந்து இந்த தேர்வுக்காக படித்து வருகின்றார்கள். பல லட்சம் மாணவர்களின் கனவாக இருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு என்பது எவ்வளவு முறையாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் திமுக அரசு அவ்வாறு கவனமாக நடத்தவில்லை என்றும், எனவே அந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான விசாரணையை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், குரூப் 4 தேர்வு மறுதேர்வு நடத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நன்றி ராஜேஷ். இந்த குரூப் 4 தேர்வு குறித்து இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஜாதி மத வேறுபாடு இல்லாம கிராமத்துல, குறிப்பா இந்த வேர்டு அவர் யூஸ் பண்ணல, கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் எழுதக்கூடிய தேர்வு இது. ஸோ இப்ப குரூப் 2 வந்து மிட் லெவல்ல இருக்கும், குரூப் 1 வந்து ஹை லெவல்ல இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு ரூரல் லெவல்ல இருந்து, ரொம்ப குக்கிராமத்துல இருந்து எழுதுவாங்களான்னு பார்த்தா மோஸ்ட்லி இல்ல, சுத்தமா எழுத மாட்டாங்கன்னு சொல்ல வரல. கிராமத்துல இருந்து நம்ம மதுரையிலேயே வந்து ரொம்ப குக்கிராமத்துல இருந்து குரூப் 1 எழுதுறவங்க எல்லாம் இருக்கு, மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லைன்னு சொல்ல வரல, பட் அந்த விகிதாச்சாரம் ரேஷியோ லெவல்னு பார்க்கும்போது குரூப் 4க்கு ரொம்ப அதிகம். அப்படி திருவிழா மாதிரி அப்படி வருவாங்க, அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுடைய நிலை என்னன்னு பார்த்தா ரொம்ப, அதாவது வாழ்வாதாரமே சுத்தமா இல்லாம இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிப்பு, ஒரு அதாவது நட்டநடு கடல்ல வந்து பாத்தீங்கன்னா துடுப்பு இல்லாம இருக்கக்கூடிய தோணியில போயிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு கட்டுமரத்துல போயிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி நிலைதான் வந்து அடியற்ற மரம் போலத்தான் வந்து இருப்பாங்க மாணவர்கள். அவங்களுக்கு ஒரு துடுப்பு மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு சின்ன ஒரு நுனி வேர் மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு விரல் மாதிரி அப்படி பிடிச்சிட்டு துணையாக போகக்கூடியது என்னன்னு கேட்டா இந்த குரூப் 4 பதவி. இந்த குரூப் 4 மூலியமா ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா மேல வரும், அப்லிஃப்ட் ஆகும், ஒரு சமுதாயமே மேல வரும். ஸோ இடஒதுக்கீடு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாங்கல்ல. இந்திய அரசியலமைப்புல ஒரு முக்கியமானது என்னன்னா எல்லாத்தையும் சமமா மாத்துறது. பொருளாதார அளவிலும் சரி, சமூக அளவிலும் சரி, எல்லாத்தையும் ஈக்குவலா பண்றது. ஒருத்தரை பார்த்து குனிஞ்சு கும்பிட்டு அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு மனுஷன் சமமா பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடியது எதுன்னு கேட்டா படிப்பு, கல்விதான். முதலமைச்சர் அதான பேசுறாரு, கல்விதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அப்ப அந்த கல்வியின் பால்
அவன் வந்து பொருளாதார அளவுல வந்து பாத்தீங்கன்னா மீண்டு வரணும், சமூக அளவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயர்வா வரணும் அப்படின்னா அதுக்கு அரசு பதவி. அவன் அந்த குடும்பம் மட்டும் கிடையாது, ஒரே ஒருத்தன் ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்குள்ள போனானா அவன் அந்த பையனோட குடும்பம் அந்த பொண்ணோட குடும்பம் மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கக்கூடியது எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ இது கண்ணு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா ஏன் பண்றாங்க, இப்ப நான் தான் எடுத்து சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடந்திருக்கு. ஸோ 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்றாங்க, ஆனா சிலபஸ் தாண்டி வரலன்னு டிஎன்பிஎஸ்சி உடைய பதில். மேலும் சில தகவல்கள் நம்ம பார்க்கலாம். ஜூலை 12ஆம் தேதி நடந்த குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும், குளறுபடிகளின் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த குரூப் 4 தேர்வுக்கு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள் சிலபஸுக்கு அப்பாற்பட்டு இருந்ததாகவும், தேர்வு விடைத்தாள் வந்து பாத்தீங்கன்னா கசிவு அலட்சியமான விடைத்தாள் வந்து கீழே போட்டிருந்தாங்க, பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்துருந்துச்சு, இந்த மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. வலியுறுத்தி இருக்கிறார். லைவ்ல ஒரே விஷயம் தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள் சிலபஸுக்கு அப்பாற்பட்டு இருந்ததாக. சரி, குறிப்பா வந்து இப்ப இந்த இன்னைக்கு நேத்து வந்த நியூஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட விடைத்தாள்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்கும். பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து சரிஞ்சு கிடந்துச்சு, வெளியே இருந்துச்சு, அப்படி ஓப்பன் பாக்ஸ்ல வெளியே வச்சிருந்தாங்க. இது என்ன பிளிப்கார்ட் அமேசான் டெலிவரியா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்றதுக்கு, அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கிடந்துச்சு. ஸோ அது இப்ப நாங்க கஷ்டப்பட்டு கொஸ்டினே டஃப் 3 மணி நேரம் சைக்காலஜிக் ரீதியெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த கொஸ்டினை எழுதி வச்சா, நேத்து வந்து கொஸ்டினோட இந்த ஆன்சர் கீ வெளியிட்டாங்க, அந்த ஆன்சர் கீழ் நிறைய தப்பு. இப்ப என்னன்னு கேட்டா உனக்கு புரியவே இல்லை, நானும் ஆன்சர் கீ சேலஞ்சிங் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். என்ன புரியலைன்னா கொஸ்டின் எடுக்கும் போதே ஆன்சர் எடுக்க மாட்டாங்களா? கொஸ்டின் எடுக்கும் போதே ஆன்சர் இதுதான். இப்ப கேள்வி பிள்ளை பெறும்போதே பேர் வைக்க மாட்டாயா, அந்த மாதிரிதான் கேள்வின்னு ஒண்ணு வருது, கேள்வி எடுத்துட்டாங்க, அந்த கேள்விக்கான சரியான விடை தெரியாம தான் கேள்வி எடுப்பாங்களா? கேள்வி இந்த மாதிரி ஒரு டவுட் வருது இல்ல, இந்த ஒரு சந்தேகம் வருது இல்ல. சோ அப்ப எக்ஸாம் முடிச்ச கையோட ரிசல்ட் விடு, அதாவது இந்த ஆன்சர் கீ விடுங்க, ஒரு 2 நாள்ல விடுங்க. சரி 1 வீக் எடுத்துக்கிறீங்க, 1 வீக் எடுத்தும் ஏன் இவ்வளவு தவறு? அதாவது 1 வீக் ஏன் எடுத்துக்கிறாங்கன்னா இதுல எந்தவித தவறும் வந்துடக்கூடாது. அரசு வெளியிடுறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆவணமாக ஒரு ஆர்ச்சிவ் மாதிரி பாக்குறாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ அவ்வளவு டீட்டெயிலிங்கா வந்து எடுத்து வச்சுக்கிறது, ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆவணம். நாளை பின்னா வந்து ஒரு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது இந்த இதுக்கு இதுதான் ஆன்சர், இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் மீட்டிங் பம்பாயில் நடந்துச்சு, ஸோ ரைட்டு, அதே 1800 இதுல 58 வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு, ஓகே. ஆனா வந்து ஏஓ ஹூம் ஆரம்பிச்சாரு, ஓகே. தமிழ்நாட்டுல இருந்து 21 பேர் தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க, எப்படி? கொஸ்டின் பேப்பரை பார்த்து. ஆனா புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க, 72 பேர் அட்டன் பண்ணாங்க, மெட்ராஸ்ல இருந்து, மெட்ராஸ் மாகாணம் அப்போதைய தமிழ்நாடு, அதுல இருந்து பாத்தீங்கன்னா 22 போயிருக்கிறாங்கன்னு இருக்கும். அதுல 1 கம்மி பண்ணிட்டு 2மே ரைட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு 5 வருஷம் கழிச்சு வர்ற மாணவன் என்ன நினைப்பான், டிஎன்பிஎஸ்சியே கொடுத்துருக்கு இந்த ஆன்சர் ரைட்டு தான் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்ப இது கூட யோசிக்க, அது வந்து புக்ல இருக்கு வெட்ட வெளிச்சத்துல. அது என்னன்னா ஊருக்கே தெரியுமா கோயிலோட கோபுரம், ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில் கோபுரம் அங்க கிழக்கே கிடையாது மேற்கேன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இப்படிதான் சொல்லுவோம், கிழக்கே கிடையாது, சூரியன் உதிக்கும் திசை தென்மேற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அதான்ப்பா நாங்க கீ கொடுத்தது. அந்த அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும் போது குளறுபடி, சிலபஸ்குள்ளதான் இருக்குன்னு வேற அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா 10ஆம் வகுப்பு தரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2வும் இந்த மாதிரிதான் இருக்கும்னு சொல்றாங்க, ஆணித்தனமா அடிச்சு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து வெளியிடும் போது ஒரு வாரம் எடுத்துக்கிறாங்க. எஸ், ரொம்ப நல்ல விஷயம், ஒரு வாரம் எடுத்து நிறுத்தி நிதானமா எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா முன்னாடியே நான் சொல்லிட்டேன், கொஸ்டின் எடுக்கும் போதே ஆன்சர் தெரியாம எடுப்பாங்களா? என்னப்பா இது, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான்ப்பா எனக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ரைட். சோ சிரிச்சாலும் வழியோட சிரிக்கிறோம். தெரியல என்ன பண்ணன்னு தெரியல. மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப என்கிட்ட போன் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் போன் பண்ணேன் சார், இப்படி எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்கான், அதாவது எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவாங்க, சார் இந்த மாதிரி எல்லாம் ரெஸ்பான்ஸ் வருது சார், ஆடியோ எனக்கு சென்ட் பண்ணுவாங்க ரெக்கார்ட் போட்டு, சார் இப்படி எல்லாம் இருக்கு சார், நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பதில் கூறுறதுக்கு கூட எனக்கு மனம் இல்ல. ஏன்னா அவ்வளவு முடியல. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தானே,
ஏன்னா பாவம் எத்தனை பேருக்கு தான் நம்ம வந்து ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் சரியாயிரும், நாளை முதல் விடியல் என்றும் அப்படின்னு ஏதாவது ஒரு சினிமா டயலாக் சொல்லிட்டு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கீழே போற மாதிரி இருக்கும், ஆனா அடுத்த நாள் வந்துகிட்டே இருக்கும். என்ன இது சரத்குமார் திரைப்படமா இல்ல ஏதாவது விஜயகாந்த் சார் திரைப்படமா? ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியல. ஏன்னா மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு லிமிட் தான். அதோட டிசிப்ளின் இஸ் த டாப் ப்ரியாரிட்டி. மோட்டிவேஷன் டவுன் ஆயிரும், ஆனா டிசிப்ளின் டவுனே ஆகாது, நெவர் ஃபால். ஸோ அப்ப இந்த டிசிப்ளின் எங்க போகுதுன்னா இந்த குளறுபடினாலதான். இப்ப இதுல வந்து விடைத்தாள் வேற வந்து பாத்தீங்கன்னா இப்படி அலட்சியமாக வெளியிடப்பட்டது, கீழே போடப்பட்டது, இதெல்லாம் பார்த்துட்டு குமுறுறோம். ஸோ எதிர்கட்சி தலைவர், கேபினெட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஷேடோ கவர்மெண்ட்னு இங்கிலாந்துல சொல்லுவாங்கப்பா எதிர்கட்சிய. ஸோ அந்த அளவுக்கு மதிக்கத்தக்கும் அளவில் இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்காக செவி சாய்ச்சிருக்காரு, குரல் கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல விஷயம், ஒரு நம்பிக்கை லேசா சின்னதா ஒரு சின்ன ஒளி அப்படி வந்திருக்கு. இருள் பொருந்திய ஒரு ஒரு அறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தீக்குச்சி, இல்ல சின்ன தீக்குச்சி கூட கிடையாது, ஒரு ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷனால ஒரு மண் இருக்குல்ல, சின்னதா ஒரு மண்ணு வெளிச்சம் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி தெரியும்? அந்த 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 வெளிச்சமே பிரகாசமா இருக்கும். அது போல திக்கற்ற திசையில் இருக்கும்போது ஒரு ஒரு இது வந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு மிஸ்டர் இபிஎஸ் சார். ஐம் ரியலி தேங்க்ஸ் டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விட்டுறக்கூடாது. சட்டசபையில கூட இதை பத்தி பேசணும், சட்டமன்றத்துல கூட இதை பத்தி பேசணும். ஏன்னா இப்ப அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா, சாரி மன்னிக்கணும், மழைக்கால கூட்டத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ ஏன்னா குளிர்காலம் சொல்லி அப்படி வருது. மழைக்கால கூட்டத்தொடர் அங்க டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது பாராளுமன்றத்துல, அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டுல வரும். ஸோ அப்போ வரும்போது கண்டிப்பா பேசியே ஆகணும். நிறைய இந்த போராட்டம் சோ இந்த மாணவர்கள்ட்ட பேசி பேசி வாய்ஸ் கொடுத்து தொண்டையே வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சு. அந்த அளவுக்கு வழியிலையும் வந்து பாத்தீங்கன்னா வழி இல்லாமல் இருக்கிறோம். ஸோ இவ்வளவு குரல் கொடுத்தமைக்கு உண்மையிலேயே தேங்க்ஸ். அண்ட் நியூஸ் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸோ அவங்களுக்கு இப்பதான் தெரியவே வருது. இப்படி பெரிய பெரிய தலைகள் பேசும்போதுதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது வரைக்கும் மௌனம் சாதித்த நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய ஃப்ரீலான்சிங் யூடியூபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் டிஎன்பிசி தாண்டி இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், தமிழ் பொக்கிசமா இருக்கட்டும், ஈவன் மாயன் இருக்கட்டும், விகடன் டிவியா இருக்கட்டும், மேலும் பலர் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் சாபு 3 நினைக்கிறேன், அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஜே சிவா ஆர் சம்திங் அவரும் பேசியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காக குரல் கொடுத்த எல்லோருக்கும் நன்றி. ஸோ மேலும் வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கணும். மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்துக்காக ஆர்ப்பாட்டம் எதுவுமே கிடையாது. கவன ஈர்ப்பு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நடத்தாம போயிடுச்சு. அது நடத்துறதுக்கும் வழிவகை செய்யணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு புரியும். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.